வணக்கம். நான் சுரேஷ். என்னென்றால் அன்றைக்கு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு பேட் கமாண்ட் போட்டிருந்தார் கிருஷ்ணா தம்பியை பற்றி. ஆனால் அதை பற்றி சொல்கிறதா கதைக்கிறான்னு தெரியலை. இருந்தாலும் அவருடைய பேர் விவரம் தெரிய அண்ணாவோ அல்லது தம்பியோ தெரியல. அவர் எங்கேருந்து போட்டான்னு தெரியல. போட்டிருக்கிறார். உண்மையில் அது கூடாத செயல். வேணுமெண்டா இதில் இருக்கா ஆட் பண்ணி காட்டுட்டு கதைப்போம். சரி, நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. அப்போ அதில் வேட்கோமன் போட்டிருக்கார். எனக்கு உண்மையில் அவர் வந்தது அந்த வேட்கொமாண்ட் எழுதினது புள்ளையான கருத்து எழுதியிருக்கிறார். ஆனால் அவர் எங்கே இருக்கிறார், எந்த காலத்திலேருந்து யோசித்தார் தெரியலை. உண்மையிலேயும் அது சொல்ல போனால் அவர் எழுதுறது அவன் அம்மா அப்பா தான் குறிக்கும். ஏனென்றால் குறிக்குமென்று அவற்றை வளர்ப்பு, அவன் தாய் தப்பனுடைய வளர்ப்பு அப்படித்தான் இருக்குமென்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு மனிதனை பற்றி தாழ்த்துறது கூடாது. அதை விட இந்த குடும்பமே கள்ளன் இருந்தார். அதுவும் உண்மையில் கூடாத விஷயம். அவர் எழுதினவருக்கு உண்மையில் என்ன கோபமோ தெரியலை. அது இருந்தால் நான் நேரடியாக கால் பண்ணி கேட்கலாம். இதுதான் பிரச்சனை, உன்னை பிடிக்க இல்லையண்டா விட்டுட்டு போகலாம். ஆனால் இப்படி சாதி வேற்றுமை என்று சொல்லி பார்க்குறவர்கள் உண்மையில் அது கூடாத விஷயம். அவர் எழுதுவது அவர்களின் பெற்றோரை தான் குறிக்கும். ஏனென்றால் அவருடைய வளர்ப்பு பிள்ளை என்றதை. ஆனால் நாங்கள் இன்று கிருஷ்ணா தம்பியோட பயணிக்கிற உறவுகள் இன்றைக்கு 2 லட்சம் மக்கள்கிட்ட இன்னும் கூடத்தான் இருக்கும். அந்த மக்கள் இன்றைக்கு அவர் தன்னுடைய அம்மா தன் பிள்ளைகளாகவும் தன் சகோதரங்களாக இணைச்சுத்தான் கிருஷ்ணா தம்பியோட புழங்கி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் ஒருத்தன் விழுந்து கிடக்க மாதிரி மிதிக்கிறது கூடாது. உங்களை பிடிக்கலை என்றால் அந்த மீடியா பார்க்காமல் விட்டுட்டு போகலாம். பிடிக்கலை என்றால் நீங்கள் விட்டுட்டு போகலாம். ஆனால் அதுக்காக ஒரு தடவை கேவலப்படுத்தக்கூடாது. அதால் தான் நாம் இன்றைக்கு ஒரு சின்ன வீடியோ போடுவோம் என்று எடுத்திருந்தோம். போடுவோமா விடுவோமான்னு யோசிச்சிருந்தோம். ஆனால் இவர்கள் புரியாமல் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர் எழுதினவர் இவ்வளவுதான் அவருடைய சிந்தனைகள் இருக்கலாம். அண்ணியோ தம்பியோ தெரியலை. நீங்கள் இப்படி தவறான கருத்துக்கள் எழுதுகிற நேரம் அவரை பிடிக்கலையண்டா வேறு வேலைகளை பார்க்கலாம். வீணாயன் அவரை பற்றி தூத்துவான். அவர் மக்களுக்கு உதவி செய்திருந்தார். அதால் எல்லோருக்கும் பிடிச்சிருந்தது. அவர் தன் காசு கொடுக்கலன்னு நீங்கள் சில திருப்பியும் கேட்பீர்கள். அதுக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு இங்கே வெளிநாட்டில் இருக்கும் உறவுகள் கொடுத்த காசை அவர் சரியாக கொடுத்தாலும் அவர் ஒரு உதவி செய்தது தான் முக்கியம். நாங்கள் சரியான நபரை தெரிந்து எடுத்து கொடுக்கும்போது அவர் உண்மையான ஒரு ஆளாக இருந்தது எங்கள் மக்களுக்கு பிடிச்சி கொண்டது. ஆனால் அதுக்காக தம்பியோ அண்ணியோ தெரியாது நீங்கள் இப்படி கேவலமாக எழுத வேண்டாம். அவர்கள் குடும்பம் கள்ளன் என்று எழுதுகிறீர்கள். ஆனால் அது கூடாது. நீங்கள் அதில் உங்களோட வீட்டில் இன்னும் கொடுத்த காசு எதுவும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. நாங்கள் அதுக்கு உண்மையாக பொய்யண்டோம். இதுவரையும் நாங்கள் கேட்டதுக்கு ஒரு தராவது சரியான ஆதாரம் காட்டவில்லை. சும்மாவா ஒரு ஆள் சொன்ன பொய்யுக்காக எல்லாரும் போட்டு தூத்துறீர்கள். எங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னத்துக்காக அவரை வச்சு எங்களுக்கு தெரியும் நீங்கள் அவரை வச்சு என்னத்துக்காக இப்படி கவலைப்படுத்துகிறீர்கள் என்றும். அவர் ஒரு கொடி பிடித்ததுக்காக வேறு பொய்யலை சொல்லி அவரை கவலைப்படுத்துகிறீர்கள். அவர் ஒத்திரியும் மன்னிப்பும் கேட்டிருந்தார். அவர் ஒரு சிறிய
வயசில் இருந்து வந்தவர்கள். அவருக்கு போராட்ட வரலாற்றுகள் பெருசாக தெரியாது. அவர் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்தவர்கள், வன்னியில் இருந்தவர்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி ஒவ்வொரு காலநட்ட சூழ்நிலைகள் அவர் ஒரு கேட்டு அறிஞ்சு அவர் படித்தபடியால் கல்வி மட்டும் அது ஒருவர் கேட்டதுக்காக அவர் பிடித்திருந்தார். அதை மன்னிப்பு கேட்டால் நீங்கள் ஒருவர் மன்னித்து அவரை மீண்டும் வளர்த்து விட வேண்டிய ஒரு இது. நீங்கள் இப்படியும் போட்டு ஏன் செய்கிறீர்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இனியும் இப்படி செய்யாதீர்கள். அவர் வளர்ந்து வர்றது அவருடைய சிறியவர்கள்லாம் வளர்ந்து வர வேண்டும். அவர்களை நாங்கள் வளர்த்து விட வேணும். புல செய்தால் நான் புல செய்திருக்கிறீங்கள் என்று அதை கோலெடுத்து சொல்லி கொண்டு அவரை வளர்த்து கொண்டு வந்தால் நாட்டில் மக்கள்லாம் நல்லா இருப்பார்கள். அவர் நல்லா இருக்க தேவையில்லை. ஏனென்றால் அவருக்கு படித்த பட்டதாரி, அவருக்கு எப்படி உழைக்கணும் என்று தெரியும், இப்படி கெல்பிங் செய்யணுமென்றல அந்த கெல்பிங் நிற்கிறதால எங்கட நாட்டு மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை உணர்ந்தவர்கள் எழுத மாட்டார்கள். கிருஷ்ணா தம்பியை நேசித்தவர்கள் எழுதவில்லை. இது உங்கள் மனசில் இருந்து எழுதுகிறீர்களோ இல்லாட்டி வேறு ஒரு கதையை கேட்டு அவரை தெரிந்து எழுதுகிறீர்களோ தெரியாமல் எழுதுகிறீர்களோ தெரியாது. இனிமேல் இப்படி நீங்கள் செய்வது ஒருவருக்கும் கூடாது. அது கிருஷ்ணா தம்பியாக இருக்கலாம் அல்ல எவராக இருந்தாலும் சாதி குலம் என்று சொல்கிறது கூடாது. அது ஒவ்வொரு தொழில் அந்த காலத்தில் ஒவ்வொரு தொழிலை வச்சு கணிப்போம். இப்போ நாங்கள் ஒரு கடையில் வேலை இருந்தால் கடையில் வேலை சுரேஷன்வாங்க. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தொழிலுக்காக அது அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது. இது நம்முடைய போராட்ட காலத்திலும் இப்படி நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைஞ்சு பயணிக்கப்பட்டது மௌனிச்சிருக்கின்றது போராட்டமும். ஆனால் அதில் கொடுத்து நாங்கள் வேற்றுமை இல்லாமல் நீங்கள் இன்று இப்படி சொல்வது எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் எழுதினவர்கள் அதை இனிமேல் யாருக்காவது அப்படி எழுதாதீர்கள். உங்களுக்கு பிடிக்கவில்லையோ விட்டு நீங்கள் போகலாம். அதுதான் நம்ம இவங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சரி போல இருந்தால் மன்னிச்சு கொள்ளவும். இத்துடன் வீடியோ முடித்து கொள்ளவும். ஓகே, பாய்.